வணக்கங்க. இப்போ இந்த அபிராமி இருக்காங்கல்ல, அவங்களோட கணவர் வந்து ரீசெண்டா ஒரு மேகசினுக்கு இன்டர்வியூ குடுத்துருக்காருங்க. அவரு என்னோட ஃபுல் சொல்றத வீடியோ பார்த்தா லிங்க் நமக்கே ரொம்ப டிஸ்கிரிப்ஷன் பாவமா பாக்ஸ்ல இருக்கு. இருக்குங்க. செக் பண்ணிக்கோங்க. அவரு வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காரு. அப்புறம் அந்த அபிராமிக்கு வந்து தீர்ப்பு குடுத்தாங்க இல்லையா? அந்த 200 பக்கம் தீர்ப்பு எழுதியிருக்காங்க. அதுல உள்ள நகல்லேருந்து தான் நம்ம இன்னைக்கு ஒரு சில விஷயங்கள உங்களோட ஷேர் பண்ண வந்திருக்கோம். 200 பக்கம் அந்த தீர்ப்பு குடுத்துருக்காங்க இல்லையா? அதுலேருந்து ஒரு சில விஷயங்கள்லாம் பார்க்கும்போது நமக்கு ரொம்ப பகீர்னு இருக்கு. இது வந்து 2018ல அந்த நாட்கள்ல ஒரு சில சம்பவமும் நடந்திருக்கு 2018ல. நம்ம அத பத்தி என்னான்னு இந்த வீடியோல முழுசா பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அபிராமிக்கு தீர்வு குடுத்தாங்க இல்லையா? அதுக்கப்புறம் வந்து அவங்க கணவர் வந்து ஒரே ஒரு மேகசினுக்கு மட்டும் தான் இன்டர்வியூ குடுத்துருக்காரு. அவரு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நான் இதுக்கு முன்னாடி வேலை பார்த்தேன் இல்லையா பேங்க்ல. பேங்க்ல தான் நான் ஒரு ஃப்ரீலான்சரா இருந்து இன்னை வரைக்கும் வேலை பார்த்துட்டு இருக்கேன். வேலையில எப்படியாவது கான்சன்ட்ரேஷன் பண்ணி வந்து இப்போ வரைக்குமே கம்பெனியில் ஒரு நல்ல கான்சன்ட்ரேஷன் பண்ணி நல்லா ஒர்க் பண்ணணும்னு தான் நினைக்கிறேன். ஆனால் என்னால் முடியல. என்னோட குழந்தைங்களோட நினைப்பு வருது. எனக்கு நடந்த கொடுமைகள்லேருந்து என்னால் மீண்டு வர முடியல. எனக்கு வந்து வீட்டுக்கு வந்தாலுமே இப்போ வரைக்குமே வீட்டுக்கு வந்து என்னோட குழந்தைங்கள ஞாபகமாக தான் இருக்குது. அதுக்கப்புறம் என்னோட குழந்தைங்களோட நினைவு நாள், பிறந்த நாளெல்லாம் நான் ஒரு தடவை வந்து நினச்சி பார்த்துட்டு தான் இருக்கேன். என்னோட குழந்தைங்க நினைவு நாள் அன்னைக்கு நான் ஒரு அனாதை இல்லத்துக்கு போயிட்டு அனாதை குழந்தைங்களுக்குலாம் போயிட்டு ஆதரவற்ற குழந்தைங்கள்லாம் போய் பார்த்துட்டு அவங்களுக்கு எதனா பண்ணிட்டு தான் இருக்கேன். அதுக்கப்புறமேட்டுக்கு என்னோட குழந்தைங்க 2 குழந்தைங்க இருந்தது ஒரு வெள்ளிக்கிழமையில தான். அதனால அந்த வெள்ளிக்கிழமையில நான் இன்னைய வரைக்குமே விரதம் இருந்துட்டு தான் இருக்கேன். என்னுடைய குழந்தைங்கள நான் நினைக்காத நாளே இல்லை. அந்த வெள்ளிக்கிழமை அன்னைக்கு இன்னைய வரைக்குமே 7 வருஷம் ஆகுது. 2018ல இறந்தாங்க. இன்னைய வரைக்கும் 7 வருஷம் ஆகுது. இப்போ வரைக்குமே என்னால் மறக்க முடியாம நான் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு விரதம் எடுத்துட்டு தான் இருக்கேன். வெள்ளிக்கிழமை ஆனால் என் குழந்தைங்களோட அந்த நினைப்புகள் அதெல்லாம் வந்துட்டு நான் அவங்களுக்காக விரதம் எடுத்துட்டு தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த 7 வருஷங்களாவே ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை ஒரு வார்த்தை எடுத்துட்டாலே 350 வெள்ளிக்கிழமைக்கு மேலே வரும். அந்த 350 வெள்ளிக்கிழமைங்களும் நான் வந்து என் குழந்தைங்களுக்காக இன்னைய வரைக்கும் விரதம் எடுத்துட்டு தான் இருக்கேன். இது மட்டும் இல்லாமல் நான் ரூமுக்குள்ளே போனாலே என்னுடைய குழந்தைங்கள் நினைப்பாவே இருக்குது. என்னோட குழந்தைங்க என் மேலே ஏறி விளையாண்டது, என் குழந்தைங்கள் என் மேலே இருந்தது, படுத்திருந்தது, விளையாண்டது, இது எல்லாமே எனக்கு நினைவுகள் வந்துட்டே இருக்குது. அவங்கள என்னால் மறக்கவே முடியல. எப்படி இது மாதிரி என்னோட மனைவிக்கு செய்யணும்னு தோணுச்சுன்னே தெரில. என்னோட குழந்தைங்க அவங்க சிரிக்கிற சத்தம் இதெல்லாம் பார்த்தும் அவங்களுக்கு இப்படி தோணியிருக்கு. அவங்க அப்போ எந்த அளவுக்கு இருந்திருக்காங்க, இது என்னால் இன்னுமே நினச்சி கூட பார்க்க முடியாத அளவுக்கு நான் ரொம்ப மனவேதனையில் தான் இருந்துட்டுருக்கேன். என்னால் மறக்கவே முடியல அப்படின்னு ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்காரு. அவங்களோட சிரிப்பு சத்தத்தை இந்த உலகத்திலே இல்லாமல் என் பொண்டாட்டி ஆக்கிட்டா. அவரை வந்து அபிராமியை வந்து என் இதயத்திலிருந்தே நான் எப்போ தூக்கி எறிஞ்சிட்டேன். ஆனால் அவங்க பண்ணின கொடூரத்தையும் துரோகத்தையும் என்னால் என்னைக்குமே மன்னிக்க முடியாது. இனிமே வந்து அவங்களுக்கு மன்னிப்பே கிடையாது. மட்டும் இல்லாமல் எங்கள் அப்பா அம்மாவுக்கு நான் ஒரே ஒரு பையன். அவங்களுக்கு அவங்களோட பேரங்க இந்த 2 பிள்ளைங்க தான். அதனால் வந்து அவங்களுக்கு அந்த பேர பிள்ளைங்க மேலே அவ்வளோ பாசம். அவங்க வந்து இன்னுமே அந்த 2 குழந்தைங்களையுமே நினச்சி அழுதுட்டு வருந்திட்டு தான் இருக்காங்க.